ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் நம்ம ஆர்டிஸ்ட்ஷிப்பில் பண்ணுறதுல ஒரு பெரிய டவுட் இருக்குது. வெதர் நம்ம ஹோம் டவுனில் பண்ணலாமா இல்லை வெளியூர் போகலாமான்னு. ஸோ இந்த வீடியோவில் ஹோம் டவுனில் நம்ம ஆர்டிகல்ஷிப் பண்ணலாமா வேணாமான்றதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் தாமோதரன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஆர்டிகல்ஷிப்பில் என்னென்ன அவர் ஃபேஸ் பண்ணார், என்னென்ன லேர்னிங்ஸ், நம்ம என்னென்ன நாங்கள் என்ன 2 பேர் மிஸ்டேக்ஸ் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒரு டிஸ்கஷனாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ எல்லாருமே மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. லெட்ஸ் வெல்கம் மை ஃப்ரெண்ட் தாமோதரன். இஸ் அ சிஏ ஃபைனலிஸ்ட். ஸோ அவர் எங்கே ஆர்டிகல்ஷிப் பண்ணாருன்னு சின்ன ஒரு இன்ட்ரோ தருவார். அப்புறம் நான் எங்கே பண்ணேன்னு நான் இன்ட்ரோ தரேன். தாமோதரன், ப்ளீஸ் கேரி ஆன். Hello friends, hello to everyone, and I am Damodaran. சேலம்ல ஒரு tier 2 சிட்டியில் தான் என்னோட ஆர்டிகல்ஷிப் பண்ணேன். நான் 3 years of ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட ஃபேம் பார்த்தீங்கன்னா மெயின்லி ஒரு ஸ்டாட் ஆடிட் எக்ஸ்போஷருக்கு ஒரு ஃபீல்டில் தான் என் ஃபேமில் தான் நான் ஒரு ஆர்டிகல்ஷிப் பண்ணியிருந்தேன். ஒரு tier 2 சிட்டி தான், ஹோம் டவுனில் தான் நான் பண்ணியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஹோம் டவுனில் தான் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து நான் ஜாயின் பண்ணது எல்லாமே. அண்ட் அது மாதிரி பண்ணேன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி அதெல்லாம். அண்டு வாங்க வீட்டில் ஒவ்வொன்றா நம்ம இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம இதை பற்றினும் அதே மாதிரி நானும் என்னோட ஹோம் டவுன் சேலமில் தான் பண்ணேன். எங்களோட ஆஃபீஸில் ஸ்டாட் ஆடிட் அண்ட் டேக்ஸ் ஆடிட். நானும் 3 years ஆர்டிகல்ஷிப் தான் இப்போ இந்த Jan 26 கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இதுதான் ஓவர் வியூ. எங்கள் ஆஃபீஸும் ஆக்சுவலி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆஃபீஸ் தான். சில பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவ்வளோதான், சின்ன ஒரு இன்ட்ரோ. ஸோ இப்போ இன்ட்ரோ முடிஞ்சு இப்போ நம்ம போனோம் ஒய் வி சூஸ் ஹோம் டவுன். ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தாமோதரன், நீங்கள் சூஸ் பண்ணீங்க சேலமில் பண்ணலாம் ஆர்டிகல்ஷிப் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகணும், கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஒரு நல்ல குட் ஃபுட் இருக்கும், ஒரு நல்ல ஸ்டே இருக்கும். அண்டு அது அப்புறமேட்டு சப்சிக்வெண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாம் எழுதணும் அண்ட் சிஏ ஃபைனல் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுன்னா உங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்கும். நம்ம புதுசாக ஒரு சிட்டிக்கு போயிட்டு அங்கே ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு ஒரு எப்பயுமே பழகின ஒரு நம்ம ஸ்டடி பண்ணி பழகின ஒரு என்விரான்மெண்ட்லேயே நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஆல்சோ ஐ திங்க் எப்படியும் ஆடிட்ன்றது இங்கே பார்க்கறதும் அங்கே பார்க்கறதும் ஒன்றுன்ற மாதிரி எனக்கு அந்த டைம் ஃபீல் ஆனிச்சு. அதான் ஒரு மெயினான ஒரு ரீசன் நான் சூஸ் பண்ணதுக்கு. அண்ட் முக்கியமாக இதுதான் நெக்ஸ்ட் என்னோட சிஏ ஃபைனல் ப்ரிப்பரேஷனுக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபைனல் ப்ரிப்பரேஷன். அதுக்காக நான் முக்கியமாக சூஸ் பண்ணேன் இது. அண்ட் நிறைய பேர் சூஸ் பண்ணாங்க, பிக் 4 போறாங்க, சென்னைக்கு பெங்களூர் போறாங்க, அங்கேயும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். பட் ஒரு சின்ன சேஞ்சாக தான் இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். அது எனக்கு ஆனால் அது பற்றி தெரியல. ஸோ தாமஸ், என்னோட ஏன் நான் ஆர்டிகல்ஷிப் சேலமில் பண்ணேன்னா, ஆக்சுவலி எனக்கும் வெளியூர் போகணும் ஆசை. பட் தாமஸ் அதே பாயிண்ட் மெயினி சிஏ நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு ஹோம் டவுனில் தான் நிறைய யூஸ்ஃபுல்லாகும். ஏன் சொல்லனா, நாங்கள் 2 பேரும் பண்ணது 3 years ஆர்டிகல்ஷிப். ஸோ 2.5 years முடிச்சிருந்தாலே நம்ம எலிஜிபிள் எழுதுறதுக்கு. ஸோ அந்த அப்போ 2.5க்கு அப்புறமே நமக்கு அந்த 6 months இருக்குல்ல, 6 months 4 months 3 months. ஸோ இந்த மாதிரி நிறைய லீவ் நம்ம ஹோம் டவுனில் மோஸ்ட்லி தருவாங்க. நம்ம மோஸ்ட்லி ஏன்னா நமக்கு 152 days லீவ்ஸ் இருக்குது. ஸோ அதில் மோஸ்ட்லி நம்ம கிடைக்கும் நிறைய லீவ்ஸு. இது எப்படி கம்பேரிட்டிவ்லி சென்னை அந்த மாதிரி போனோம், பிகாஸ் அங்கே ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ ஒர்க் நிறையா இருக்கும். ஸோ லீவ் டக்குன்னு தரமாட்டேன். ஸோ அது ஒரு மெயின் ரீசன். பிகாஸ் நாங்கள் அங்கே போனோன்னா நாங்கள் நினச்சோம் 3 yearsக்குள்ளே ஃபைனலுக்கு அப்பீர் ஆக முடியாது. ஸோ அதனால தான் அது ஒரு ரீசன். இன்னொன்று ரீசன் என்னன்னா ஸ்டே அண்ட் ஃபுட்டு. ஸோ தாமோஸ் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் நானும் இங்கே சேலம்லே பண்ணேன். தென் இவ்வளோ வேறு பெரிய இன்னொரு பெனிஃபிட் சேலம் டவுன் என்ன பண்ணேன்னா, நமக்கு பெருசாக இந்த செலவு அதிகமாக இல்லை மெயின்லி. ஏன்னா நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டதுக்கு பெங்களூர் போய் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டைஃபண்டே பத்தாம வீட்டில இருந்தும் காசு வாங்கி செலவு பண்ற மாதிரி இருக்கு. சில பேர் அவங்க கொடுக்குற காசு ஒரு பிக் 6ல ஒர்க் பண்றது தெரியும் எனக்கு. சில பேர் அவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போறாங்க சில பேர். பட் அவங்களுக்குலாம் அந்த கொடுக்குற மணியிலே அவங்க மேனேஜ் பண்ணாங்க, எக்ஸ்ட்ராவே இருக்கு. பட் நம்ம நினைக்கிற மாதிரி பிக் 6 எல்லாத்துக்கும் போக முடியாது, பிக் 4குள்ளேயும் நிறைய எல்லாரும் போக முடியாது. ஆவரேஜாக மாடரேட்டாக போவோம். பட் அங்கே எல்லாமே அவங்க கொடுக்குற டைம்ல நம்ம சர்வேல ஆக முடியாது. ஸோ அந்த ஒரு மணி கிரைசிஸ் இருக்கு. ஸோ அது ஒரு பெனிஃபிட் நம்ம ஹோம் டவுன்லேயே பண்ணால் இந்த லீவ்ஸ் கிடைக்கும். ஸோ பட் ஆனால் இப்போ அந்த லீவ் கிடைக்கிற பாயிண்ட்டே அவுட் ரூல் ஆயிடுச்சு. ஏன்னா 2 years தான் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண தான் வர முடியுமே. ஸோ இப்போ ரிலவெண்ட் இல்லை. பட் நாங்கள் ஏன் சூஸ் பண்ணுறது, இந்த ஒரு மெயின் 2 ரீசன் பண்ணோம். எக்ஸ்போஷர் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லலாம்னா, எஸ் நாங்கள் என்ன நினச்சோன்னா
நம்ம ஊர்லயே இருக்காங்க, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்க டிஃபரன்ஸ் இருக்கும். பட் we are ஓகே வித் தட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நாங்க சூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் ஏன் நீங்க ஹோம் டவுன்ல சூஸ் பண்ணீங்கன்னா மெயின் பெனிஃபிட். மணி கைஸ் தேவையில்லை. தென் சீக்கிரம் லீவ் ஆகலாம் நாங்க அப்ப நினைச்சு பண்ணோம். தென் எக்ஸ்பீரியன்ஸ் வி வில் கெயின் ஆஃப்டர் குவாலிஃபை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் மெயின் 2 ரீசன்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் தென் ஆல்சோ இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியூர் போகிறோம், ஒரு பிக் ஃபோர் அந்த மாதிரி போனோம்னா, உங்களுக்கு நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம்னா, உங்களை ஒரு ஃபீல்டில் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, வேற எதுவும் போகாதுன்னு அந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். பட் நீங்கள் மாதிரி ஒரு ஹோம் டவுனில் ஒரு மிட் சைஸ் ஃபார்மில் நீங்கள் பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு எல்லா ஃபீல்டுமே உங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ உங்களால எல்லாமே கற்றுக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. பட் எது கொடுத்தாலும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு நீங்க கிடைக்கும் உங்களுக்கு. அது ஒரு அட்வான்டேஜ் எப்பயுமே ஒரு மிட் சைஸ் ஃபார்ம்ல நீங்க ஜாயின் பண்றது. ஆமா. ஸோ ஆக்சுவலி இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். நீங்க பெரிய இடத்துக்கு போனா ஒரு டொமைன்லேயே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ரொட்டேட் ஆக முடியாது. பட் ஆனால் மிட் சைஸ்ல போனா நீங்க எல்லா ஒர்க்கும் மோஸ்ட்லி பார்ப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஆமா கரெக்ட். ஆக்சுவலி அந்த ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஓவரால் பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் இதுலேயே இன்னொரு பாயிண்ட் மெயினாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, சரி எப்படி நம்ம வந்து ஹோம் டவுன்ல ஃபேர்ம்ஸ் தேடுறது. ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி. நம்ம ஆஃப்டர் கிளியரிங் த எக்ஸாம்ஸ் என்ன பண்ண போறோம்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதுக்கு வந்து தாமோ நீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க? நான் பாத்தீங்கன்னா என்னோட இன்டர் ஃபேக்கல்ட்டி ஒருத்தர் அக்கௌண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி இருந்தாரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு சீனியர் சார்ட் அக்கௌண்ட் தான் இந்த ஹோம் டவுன்ல. ஸோ அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட எந்த மாதிரி ஆஃபீஸ் போகலாம், இன்னும் எந்த மாதிரி போனால் நான் நல்லா ட்ரைனிங் என்னால் எடுத்துக்க முடியும், அந்த மாதிரிலாம் பேசி அவர் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு. அந்த மாதிரி தான் போனோம். அண்ட் அதர் வேஸும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஐசி பிரான்ச்சஸ்லயே உங்களுக்கு எங்க வேகன்சி இருக்குது, அதுவும் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேல இருக்கும். அதை நீங்க பார்த்து போகலாம். அண்ட் ஆல்சோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கும், அந்த இதுலயும் நீங்க போகலாம். எனக்கு தெரிஞ்ச வேஸ் இதெல்லாம். ஸோ இதை இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் ஆக்சுவலி எஸ் உங்களுக்கு ஃபேக்கல்ட்டிஸ் தெரிஞ்சாலோ வேற சிஎஸ் கனெக்டில் இருந்தாலோ ஹோம் டவுனில் நான் சொல்கிறேன் மோஸ்ட்லி அவங்ககிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா ம். கிடைக்கும். தென் உங்கள் ஊரில் பிரான்ச்சஸ் இருந்தால் எந்த பிரான்ச் பக்கத்தில் இருக்கோ இல்லைனாலும் சரி, எல்லா ஊருக்கும் பிரான்ச் இருக்காது ஐசிஐ பிரான்ச். ஸோ அந்த பிரான்ச்சில் விசிட் பண்ணிங்கன்னா அவங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க, லிஸ்ட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வேகன்சி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் பாருங்கள். நம்ம ஊருக்கு தெரியாது மோஸ்ட்லி இவ்வளோ ஆஃபீஸ் இருக்கானே தெரியாது. ஸோ அதனால் பிரான்ச் விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும் எவ்வளோ ஆஃபீஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸுமே இருக்குன்னு. ஸோ இப்படி தான் ஃபேர்ம்ஸை நம்ம ஈஸியாக தேடி நம்ம ஹோம் டவுன்லேயே போகலாம். நிறைய இது இது 2 வேஸ் நாங்கள் இப்படி தான் ஆக்சுவலி நாங்கள் ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டி மூலமாக போனோம். பட் இப்போ இந்த வே வந்து நாங்கள் ஆஃப்டர் த கொஞ்ச நாள் கழிச்சு லேர்ன் பண்ணோம் இப்படி ஒரு வே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஓகே வேணாம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபார்ம் போடாதீங்க. ஆஃபீஸ் ஜாயின் பண்ணோடனே ஒரு 10 டேஸ் ஒரு அங்க போங்க. அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்கு, என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, உங்களுக்கு செட் ஆகுமா, உங்க லேர்னிங் எக்ஸ்போஷர் அங்க இருக்குதான்னு பாருங்க. பார்த்துட்டு ஒரு 10 டேஸ் கழிச்சு கூட நீங்க ஃபார்ம் போடலாம். நீங்க ஜாயின் பண்ண அன்னைக்கே ஃபார்ம் போடணும்ட்டும் இல்லை. ஸோ உடனே டக்குன்னு போட்டு இது மாட்டிக்க வேணாம், உங்களுக்கு பிடிக்காத மாதிரி இது ஆஃபீஸ்ல. அது ஒரு சின்ன சஜஷன் எங்களுக்கு. ஆக்சுவலி ஒரு ஃபன்னி இன்சிடென்ட்ஸ். தாமோதர் நீங்க ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டீங்க தான் அந்த மாதிரி. ஒரு 1 வீக் போயிட்டு வந்தேன். ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே இருக்கு. ஸோ யா அது ஒரு நல்ல ம். ஆக்சுவலி ஒரு ட்ரிக் தான். ஆக்சுவலி நீங்க போய் பாருங்க ஒரு 1 வீக், அதுக்கப்புறமேட்டு நீங்க ஃபார்ம் போடுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஆக்சுவலி அது ஒரு நல்ல ஆப்ஷன். ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, நீங்க 1 மந்த் வரைக்கும் ப்ரியர் டேட்ல கூட நீங்க ஃபார்ம் போட்டுக்கலாம். நீங்க கரெக்ட். போடுற அன்னைக்கு தான் டேட் சூஸ் பண்ணுன்ற நெசசிட்டி எதுவும் இல்ல. ஸோ கிளாரிட்டி என்னன்னா நீங்க ஃபார்ம்ல பேக் டேட் வரைக்கும் 1 மந்த் வரைக்கும் நீங்க போடலாம். ஸோ நம்ம நினைப்போம் என்னடா ம். ஒரு மாசம் தள்ளி போகுது, எக்ஸாமுக்கு ப்ராப்ளம் வருமா. ஸோ அந்த ஒரு ஃபியர் தேவையில்லை. பிகாஸ் 1 மந்த் வரைக்கும் பேக் டேட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆர்டிகல்ஷிப். அக்செப்டபிள் அந்த உங்க ஃபேர்ம்ல ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் சொல்றேன். ஏன்னா எல்லா ஃபேர்ம்லயும் ம். ஒத்துப்பாங்கன்னு தெரியாது. பட் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் ஒரு வே இருக்கு.
என்ன ஸ்கில்ஸ் நம்ம ஆக்சுவலி லேர்ன் பண்ணியிருப்போம். டயர் டூ இப்போ நம்ம ஹோம் டவுனில் நாங்கள் சேலமில் பண்ணோம். என்ன ஸ்கில்ஸ் நாங்கள் ஆக்சுவலி லேர்ன் பண்ணோம், அது எப்படி இப்போ எங்கள் கரியருக்கு யூஸ் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து டீட்டெயிலாக நம்ம பேசலாம். சுதாமா, நீங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் அந்த மாதிரி லேர்ன் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஆடிட்ல படிச்சு போய் நான் தியரி ஃபுல்லா கத்துக்கிட்டேன், இன்கம் டேக்ஸ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ண அந்த மாதிரி சொல்றத விட ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு கம்யூனிகேட் பண்றோம், அஃபிஷியலா யார்கிட்ட எப்படி பேசுறோம், அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றோம். ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. ஏன்னா புக்ல நம்ம படிச்சிட்டோம், ஆடிட் எஸ்ஏ படிச்சிட்டோம், ஏஎஸ் படிச்சிருக்கோம், இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் படிச்சிருக்கோம். பட் அது படிச்சிருந்தாலும் அதை அப்ளை பண்ண போகும்போது பாத்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டே நான் பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த அங்க இருக்க மேனேஜ்மெண்ட் எப்படி பேசணும், கம்யூனிகேட் பண்ணும், அந்த ஒரு விஷயம் இருக்கு. அப்புறமேட்டு அங்க ஆடிட் பண்ணும்போது சர்க்கம்ஸ்டன்ஸ் போஸ் ஏதாச்சும் வரும், அதை எப்படி அந்த இடத்துல ஹேண்டில் பண்றேன், அது ஒரு முக்கியமான விஷயம் தான். இது ஒரு இது ஃபர்ஸ்ட் இதான் நம்ம பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நமக்கு ப்ரொவிஷன் தெரியலாம், எல்லாமே தெரியலாம், பட் இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய இது கஷ்டமா நமக்கு நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால தான் நமக்கு கஷ்டம் நமக்கு தெரியுமே, ஆர்டிகல்ஷிப் ஸ்டார்டிங். அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க புக்ல தியரியா படிச்செல்லாம் ப்ராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்ணும், அதுலயும் நீங்க நம்ம இதெல்லாம் கத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நீங்க படிச்சது எல்லாமே அப்ளை பண்ணுவீங்களா, எல்லாமே தெரியுமான்னு முடியாது. பட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு டொமைன்ல நீங்க கத்துக்கலாம் நிறைய. எல்லாமே நீங்க கத்துக்க முடியாது. ஜிஎஸ்டியும் கத்துக்க முடியாது ஒரே இதுல எல்லாமே, இன்கம் டேக்ஸும் கத்துக்க முடியாது, ஆடிட் எல்லாமே ஒரே இதுல ஆஃபீஸ்ல கத்துக்க முடியாது. ஒரு ஸ்பெசிபிக் டொமைன் வந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ என்ன நான் நான் என்ன லேர்ன் பண்ணேன்னா, நிறையா டாக்ஸ் ஆடிட்ஸ் நல்லாவே ஸ்பெஷலைசேஷன் நிறையா நாங்கள் பண்ணோம். டாக்ஸ் ஆடிட் நல்லா நான் இருந்தேன். டாக்ஸ் ஆடிட்டில் ரொம்ப பண்ணலினாலும், பிகாஸ் டயர் டூ சிட்டிஸில் ரியாலிட்டி என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஒர்க் தான் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் புக்ஸில் ஒரு எப்படி வெளியே சொல்லாமான்னு தெரியல வர. ஸோ ஸோ அது நீங்கள் ஆர்டிகல்ஷிப் வந்தீங்கன்னா சில விஷயம்லாம் புரியும், நீங்கள் புக்கில் படிக்கிறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கும். ஸோ அந்த மாதிரி சில கேப்ஸ் இருக்குது நிறையா. அதான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன். பட் நான் நல்லா லேர்ன் பண்ணது டாக்ஸ் ஆடிட்ஸ் நல்லா லேர்ன் பண்ணேன் நான். தென் இந்த மாதிரி நோட்டீஸு, ஆக்சுவலி நீங்கள் ஃபைனல் சிலபஸ் படிக்க ஆரம்பிச்சுன்னா புரியும், ஸ்க்ரூட்டின் நோட்டீஸ் பற்றி இன்டரில் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்போஷர்ஸ் நான் கெயின் பண்ணேன் மெயினாக. தென் என்ன புக் கீப்பிங் இன்னொன்று மெயின் பாயிண்ட்டு. பிகாஸ் நம்ம மிட் சைஸில் இருந்தோம்னா சில சின்ன சின்ன கிளைண்ட்ஸ்க்கெலாம் புக் கீப் நம்ம தான் மோஸ்ட்லி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஸ்கில்லும் நீங்கள் லேர்ன் பண்ணிப்பீங்க, புக் கீப்பிங். ஸோ டேலியே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஆட்டோமேட்டிக்காக டேலி லேர்ன் பண்ணிடுவீங்க. நீங்கள் நான் ஐடிடியில் கற்றுக்கல அப்படின்னாலும் இப்போ கவலைப்படாதீங்க, டிஃப்ரெண்ட்டாக கற்றுப்பீங்க நீங்கள் ஆஃபீஸில். தென் வேற என்ன ஸ்கில்ஸ் மெயினாக நம்ம கரியருக்குன்னு லேர்ன் பண்ணுன்னா, எக்ஸல் கத்துக்கலாம் நீங்க, முக்கியமா கரெக்ட், ரொம்ப தேவையான ஒண்ணு. ஸோ எக்ஸலும் நீங்கள் யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கற்றுப்பீங்க. ஸோ இது ரெண்டு அதே மாதிரி இல்லாமல் முடியாது. கத்துக்கிட்டாதான் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்க போக போக உங்களுக்கு என்ன நீடு தேவை மாதிரி நீங்க கத்துக்குவீங்க. அது அது ஒண்ணு ஆக்சுவலி இப்போ நாங்கள் சொல்றது அது ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம பண்றதுதான். இது பண்ணி முடிச்சாதான் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் சொன்னது, நாங்கள் ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் இது மாறும், அந்தந்த கிளைண்ட் பேஸ் பொறுத்து, அவங்களோட ஆஃபீஸ் சிஸ்டம் பொறுத்து ஒன்று மாறும். இப்போ அவங்க ஆஃபீஸில் அவங்க ஸ்டாச்சுரேட் நல்லா லேர்ன் பண்ணாங்க, நான் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் இந்த ஸ்கில் செட் மாறும் லேர்ன் பண்ணுறது. ஸோ இந்த ஸ்கில் செட் எப்படி நம்ம இப்போ அதுக்கு தான் நீங்கள் வந்து ஃபேர்ம்ஸை நீங்கள் முன்னாடியே விசாரிக்கணும். இப்போது நீங்கள் ஒரு மைண்டில் ஒரு கோல் வச்சுக்கணும், நான் வந்து என்ன ஆக போகிறேன். பட் ஆனால் இது தெரியாது ஆக்சுவலி, என்டர் டைமில் உங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு தெரியாது. அந்த இடத்துல சார்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இவ்வளோ நேரம் கழிச்சுமே எங்களுக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டைம் தான், எந்த மாதிரி ஃபேர்ம் போனால் கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாட் இருக்க மாதிரி போங்க, ஜிஎஸ்டி இருக்க மாதிரி போங்க, இன்கம் டேக்ஸ் இருக்க மாதிரி போங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒவ்வொரு டைம் அது ஒர்க் பண்ணால் தெரியும், உங்களுக்கு ஒர்க் பண்ணால் தெரியும் அது பிடிக்குதா பிடிக்கலையான்னு. பிகாஸ் சப்ஜெக்டில் உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கலாம், ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ப்ராக்டிக்கல்ன்ற ஒரு ஆஸ்பெக்டில். ஸோ ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கும் ஒரு மாதிரி மாறும். பட் எது வேணும் நீங்கள் மேபி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தால் முன்னாடியே நீங்கள் டிசைட் பண்ணி அந்த மாதிரி ஃபேர்மை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற ஸ்கில் செட் நீங்கள் வளர்த்துப்பீங்க. பிகாஸ் ஃபேர்ம் நீங்கள் என்ன மாதிரி ஜாயின் பண்ணுறீங்களோ, ஆஃப்டர் பிகம் சிஏ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இனிஷியல் ஸ்டார்ட்டில், அது ஒரு எப்படி சொல்கிறது பெரிய பூஸ்டாக இருக்கும். அதை வச்சு நிறையா உங்களை ஃபில்டரிங் பண்ணுவாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் உங்களோட ஸ்கில் செட்டை வச்சு தான். ஸோ அதனால்
ஃபேர்ம் சூஸ் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் தான். அதுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ வைஸாக சூஸ் பண்ணுங்க. ஸோ அதான் மெயின் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ இதுதான். அண்ட் ஆல்ரெடி ம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே ஒரு இடத்துல கத்துக்க முடியுன்றது ரொம்ப டவுட் தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல ஃபேர்ம்ஸ் பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நான் எல்லாமே கத்துக்கணும் அப்படின்னு தான். அப்புறமே தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சது எல்லாமே ஒரு இடத்துல கத்துக்க முடியாது. ஒரு இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம ஸ்பெஷலைஸ்டா கத்துக்க முடியும். எங்க ஆஃபீஸர் ஜிஎஸ்டி இருக்குது. ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். பட் மோர் தென் ரிட்டர்ன்ஸ் நிறைய இருக்கு ஜிஎஸ்டிலேயே. அது நான் அவ்வளோ நான் பார்த்தது இல்ல. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும். நீங்க எல்லாமே கத்துக்கணும்னு பார்க்காதீங்க. இந்த ஃபீல்டு தான் எனக்கு வேணும். அந்த மாதிரி நீங்க ஸ்பெஷலைஸ்டா போய்க்கோங்க. ஏன்னா அது நல்லா ஹெல்ப்ஃபுல் ஆகும். பட் அந்த டைமில் தெரியாது நமக்கு மோஸ்ட்லி. ஸோ அதான் அது ஒரு இஷ்யூ. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்க நிறைய விஷயத்த. அது ட்ரை பண்ணால் தான் தெரியும் எது பிடிக்குதுன்னு. ஸோ அது ஒரு மேட்ரு. ஏன்னா பிகாஸ் நான் டேரக்ட் டேக்ஸ் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணதுலேருந்து இப்போ நான் என்ன டேரக்ட் டேக்ஸில் ஒர்க் கூப்பிட்டேன்னா நான் போக மாட்டேன். பிகாஸ் எனக்கு அது ஒர்க் பண்ணி எனக்கு பெருசாக அது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகலை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் நிறைய விஷயம் தெரியும். ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட். ஸோ இதுதான் ஸ்கில் செட். நீங்கள் என்ன ஃபேம் ஜாயின் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, நிறைய ஆஸ்பெக்டில் பொறுத்து தான் ஸ்கில் செட் டெவலப் ஆகும். பட் ஆனால் எல்லா இடத்துக்குமே ஸ்கில் செட் டெவலப் ஆகும். ஸோ நீங்கள் டம்மி ஆர்டிகல்ஸுக்கு போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ மெயினாக உங்கள் ஸ்கில் செட்டுக்கு இந்த ஆர்டிகல்ஷிப் பேர் ஏன்னா பிகாஸ் நாங்கள் பண்ணது 3 இயர்ஸ், இப்போ 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே மேண்டேட்டரியாக போய் ஆர்டிகல்ஷிப் பண்ணுறது ஒரு நல்ல பாயிண்ட். கரெக்ட், அது தேவைப்படுற விஷயம் தான் நமக்கு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் இப்போ இது வரைக்கும் ஒய் ஹோம் டவுன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்த நான் பார்த்தோம். அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, நாங்கள் எங்கே ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சில விஷயம் பார்த்தோம். இப்போ இப்போ இன்னும் நாங்கள் என்ன ஒரு டீப்பான சில டாபிக்ஸ் போடலான் இருக்கோம். இது வரைக்கும் ஸோ அந்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு இன்டர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்கூல் முடிச்சிருப்போம், மேபி காலேஜ் போயிருப்பீங்க, இல்லை ஸ்கூல் முடிச்சு ஃபவுண்டேஷன் முடிச்சிருப்பீங்க, இன்டர் முடிச்சிருப்பீங்க, இல்லை காலேஜில் அப்பயே இன்டர் படிச்சுட்டு இருப்பீங்க, எதுனா பண்ணியிருப்பீங்க. யூ நெவர் ஒர்க்டு இன் எப்படி சொல்கிறது, ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, உங்களை சுற்றி ஒரு 4-5 பேர் வேலை பார்த்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும். நீங்கள் யாருக்கையும் சபார்டினேட்டாக இருக்க மாட்டீங்க, உங்களுக்கு கீழே யாருமே சபார்டினேட்டாக இருந்திருக்க மாட்டாங்க, நீங்கள் இதை லீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. காலேஜில் மேபி டீம் ஒர்க் அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. பட் ஒர்க் பண்ணுறது ஒரு புதுசான ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்கு மூவ் ஆகும். ஸோ ஆர்டிகல்ஷிப்பில் ஒரு பெரிய லேர்னிங் என்ன இருக்குன்னா, ஹவு டு ஹேண்டில் பீப்புள். இது வந்து நீங்கள் ஆடிட்ஸ் வெளியே போனாலும் சரி, நீங்கள் உள்ள உங்கள் ஆஃபீஸ்லேயே எப்படி ஒவ்வொருத்தர் டீல் பண்ணுறது, அதுன்றதே ஒரு பெரிய லேர்னிங் கர்வாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நிறைய என்ன சொல்கிறது ஸ்ட்ரகிளாக இருக்கும். இந்த விஷயத்தில் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இப்போ உங்களுக்கு தெரியாது நாங்கள் பேசுகிறது எப்படின்னு, பட் போனீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி சில டிப்ஸ் நாங்கள் தரலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எப்படி பீப்புள் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம். ஸோ தாமோ, நீங்கள் இப்போ நான் சொன்ன இதில் உன்னோட டிப்ஸ் என்ன இப்போ இந்த ஒரு மேட்ருக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற பீப்புள் எப்படி சொல்ல வரீங்க? இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நம்ம ஆர்டிகல்ஸ்ல என்ன லேர்ன் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டப்பே சொல்லியிருந்தது தான். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்டான ஏரியா இதுதான் நான் சொல்லுவேன். மோர் தென் நீங்க சப்ஜெக்டிவ்ல நீங்க கத்துக்கிறத விட ஃபர்ஸ்ட் நீங்க இதான் கத்துக்குவீங்க. எப்படி பேசணும், எப்படி நீங்க ஒருத்தரை ஹேண்டில் பண்ணணும். அதான் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பார்க்கும்போது ஆடியன்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்க கண்டிப்பா மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் இல்லாம அவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணாம நீங்க பேசவே முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பேச நீங்க லிசன் பண்ணுங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அவங்க பேச விடாம நாமளே பேச ரிப்ளை கொடுத்துட்டே இருந்தா அவங்க கேட்க மாட்டாங்க எப்படியும். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க பேச லிசன் பண்ணுங்க. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் பேசுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மேட்ரு இப்போ தேவைன்ட்டு அதை ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. தேவையில்லாத மேட்டர்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பேசுறது. அண்ட் ஒர்க் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டியூ டேட்ஸ் நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். இந்த நாளைக்குள்ள இது முடிக்கணும். அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே உங்களுக்கு ஹேண்டில் ஆகும். அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் சம்மர் லிசன் பண்ணுங்க எப்படி இது பண்ணணும்ட்டு. அண்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட்டே பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்றீங்க. உங்களோட மேனேஜர் அவர் உங்க பிரின்சிபலே ஏதாச்சும் ஒன்று சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியாது. அதுவே ஏன்னா நீங்க படிச்சுட்டு போயிட்டு ப்ராக்டிக்கலா அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியாது. அங்கேயும் ஸ்ட்ரகிளா இருக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அப்படின்னு போக போக அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே யாராச்சும் சொல்லும்போது அது ஹர்ட் ஆகாதீங்க. அதனால என்ன கேட்க வராங்க அந்த மாதிரி நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ஏன்னா நாம ஒன்றும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டே வரல. இப்போ நம்ம என்டர் ஆகுறோம் இது ப்ராக்டிக்கல்ல.
ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் தாட் இருக்கும், எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு 3-4 மந்த்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கே இதா இருக்கும். அது இல்லாம நான் இன்னொரு விஷயம் நான் பார்க்குறேன். இந்த 3-4 மந்த்ஸ்ல இந்த ஸ்ட்ரகிள்ல தான் நெறைய பேர் இந்த ஆஃபீஸ் எனக்கு செட் ஆகல. இது எனக்கு இந்த மாரி இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வெளில போறது எல்லாமே கொஞ்சம் நடக்கும். ஸோ ஒரு 3-4 மந்த்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அதான் சொல்ல வரேன். ஸோ ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திட்டு வாங்குவோம் பயங்கரமா. திட்டு வாங்குறோம்னு ம். சொல்லிட்டு எப்பாடி நான் வேலையே பண்ண மாட்டேன்டா. ஸோ அந்த மாதிரிலாம் தோணும். நிறைய திட்டு வாங்குவீங்க பிரின்சிபல்கிட்ட. அதுக்கு பயப்படாதீங்க சொல்றேன்ட்டு. ஸோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆகலாம் உங்களோட எப்படி சொல்ற கோ ஒர்க்கர்ஸ் கூட. சம்டைம்ஸ் என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகி சண்டை கூட நீங்கள் போடலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஆர்டிகல்ஷிப் பீரியட்ல. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு எங்களுக்கு, அதனால தான் ஷேர் பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பெஸ்ட் கேட்டிங்கன்னா, ஓப்பன் மைண்டடாக இருங்க தயவு செஞ்சு. பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் எப்படி இருந்திருப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க எப்படி இது வரைக்கும் இருந்திருப்பாங்க உங்களுக்கு தெரியாது. ஸோ ரெண்டு பேருமே புதுசான மீட் பண்ண போகிறோம். ஸோ மெயினாக நான் சொல்கிறேன், ஆஃபீஸில் சொல்கிறேன். பிகாஸ் நான் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுறது, ஒரு இஷ்யூ ஆஃபீஸில் சொல்கிறது, ஏதோ ஒரு ப்ராப்ளம், எனக்கு ஒர்க் கரெக்டாக வர மாட்டேங்குது, நான் கம்யூனிகேட் பண்ணுறது சரியாக ரீச் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி செட் ஆகலை எனக்கு அவங்களோட இவங்களோட அப்படி நிறைய சொல்லுவாங்க. டிப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக இருங்க, ஹர்ட் ஆகாதீங்க தயவு செஞ்சு. ஸோ டோன்ட் டேக் எனி திங் பர்சனல், அதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா நானே நிறைய விஷயம்லாம் பர்சனலாக எடுத்திருக்கேன். ஸோ பர்சனலாக அது எடுக்காமல் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு சில டைம் கழிச்சு தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி பர்சனலாக எடுத்துக்காதீங்க, ஓப்பன் மைண்டாக இருங்க. ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருங்க எதையுமே. ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதான் உண்மை ஆக்சுவலி. ஸோ தெரியலன்னா ஹர்ட் ஆகாதீங்க. ஏன்னா சில கேள்வி கேட்பாங்க, என்னப்பா இது கூட தெரியாதான்லாம் கேட்பாங்க. சரி, நான்லாம் டேக்ஸ் ஆடிட் கிளாஸே நான் தப்பாக சொல்லியிருக்கிறேன். அந்த மெயின் 4 கிளாஸ் இருக்குல்ல, அப்ளிகபிலிட்டி. ஸோ அந்த அப்ளிகபிலிட்டி கிளாஸே நான்லாம் தப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ அதுக்கெலாம் டோன்ட் வரி பண்ணாதீங்க, பர்சனலாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதுதான் எங்களோட ஒரு இது. ஸோ கிளைண்ட்ஸ் கூடயும் ஓப்பன் மைண்டடாக பண்ணுங்க. பிகாஸ் நல்ல கடுப்பேற்றுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணுவாங்க கிளைண்ட்டு. ஸோ அது ஜஸ்ட்டு கோவப்படாதீங்க அதுக்கெலாம். ஸோ இதுதான் எங்களோட டிப்ஸ், ஹவு டு ஹேண்டில் த பீப்புள். இந்த அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, என்ன வேணும்னு கேட்பாங்க. அது நமக்கு எடுத்தோடனே நமக்கு புரியாது, அவங்க என்ன எதிர்பார்த்து நமக்கு தெரியாது. அந்த ஒர்க் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டோம் எப்படின்ட்டு. ஆனால் நாம பாட்டுக்கு ஒன்று செய்வோம், அதை அவங்க திட்டுவாங்க. ஸோ இதுக்கு நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு என்ன ஒரு டிப் சொல்லுவேன்னா, அவங்க சம்மரைஸ் பண்ணி முடிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோடனே நீங்க ஒரு சின்ன சம்மரைஸ் பண்ணுங்க. இதுதானே நீங்க இது கேட்குறீங்க, இது ஓகே தானே என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி நீங்க ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க அவங்க கிட்ட, இவ்வளவுதானே அந்த மாதிரி. அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அது அப்படியே நீங்க செய்யுங்க. அப்படின்னா அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க, அதை நீ அக்செப்ட் பண்ணி அதுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்டேட் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் என்னோட என்னோட கருத்துக்கு ஒரு சின்ன டிப் இது, இது யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. தென் உங்களோட பெஸ்ட்டு எப்படி சொல்கிறது, ட்விட்டர் யார், அதாவது யாருன்னா உங்கள் பிரின்சிபல் தான். உங்கள் பிரின்சிபல்கிட்ட நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயம் வந்து யார்ட்டையுமே லேர்ன் பண்ண முடியாது. ஸோ உங்கள் பிரின்சிபல் கூட மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் வைக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவர்கிட்ட லேர்ன் பண்ணுற விஷயம் வந்து ஒரு சொல்கிறது ஒரு கடல் மாதிரி இருக்கும். நம்ம ஏதோ கொஞ்சம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி அவங்ககிட்ட லேர்ன் பண்ண ஆரம்பிங்க, அவங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிங்க, அவர் கூட நல்ல ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணுங்க. சில பேர்ல நிறைய பேர் தெரியும், பிரின்சிபல்கிட்டே பேசியிருக்க மாட்டாங்க நிறைய பேர்லாம். பட் அவங்க சுச்சுவேஷனே அப்படி இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் ஆனால் பேச வாய்ப்பு இருந்தும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரின்சிபல்கிட்ட பேசாமல் இருப்பாங்க, பயப்படுவாங்க பேசுறதுக்கு. அப்பெல்லாம் நடக்கும். ஸோ அப்பெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாம் ஓப்பன் மைண்டட் நல்லா தான் பேசுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இன்ட்ராக்ஷன் அவங்க கூட வைங்க. பிகாஸ் அவங்க உங்களை வந்து ஃபெலோ சேவாக பார்ப்பாங்க இல்லையா. நீங்க வின் பண்ணணும்னு நினைப்பாங்க, நீங்க நிறைய கத்துக்கணும்னு அவங்க தான் நினைப்பாங்க, வேற யாரும் நினைக்க மாட்டாங்க உங்களை சுற்றி இருக்கவங்க யாருமே. ஸோ பெஸ்ட் ஃபார் யூஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் அவர் உங்களை இப்ப திட்டினாங்கன்னா எப்பயும் உங்களை திட்டிகிட்டே இருப்பாங்கன்ட்டுலாம் இல்லை. இப்ப திட்டுவாங்க, நீங்க திரும்ப எண்ட் ஆஃப் த டே நீங்க கிளம்பும்போது ரிப்போர்ட் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லி எப்பயும் போல நார்மலைஸா தான் பேசுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ இப்போ திட்டாங்கன்னா எப்பயும் திட்டுவாங்க, உங்க மேல எப்படி ஹார்ஷா தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்றதுலாம் எதுவுமே இல்லை. அந்த சுச்சுவேஷன்ல அவங்க அப்படி பிஹேவ் பண்ணாங்க, அவ்வளவுதான் அது. இப்போ கூட என் ஆர்டிகல் ஷீட் முடிஞ்சது கூட எங்கள் ஆடிட்டர் சொன்னார், என்னப்பா நல்லா, நான் சார் தேங்க்யூ சார், நல்லா உங்களுக்கு நிறைய லேர்ன் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் ஆடிட்டர் சொன்னார், நிறைய லேர்னும் பண்ணேன், நிறைய திட்டு வாங்கினேன். ஸோ அப்படின்னு ஜோக் கூட பண்ணார். ஸோ சொல்கிறேன், ஸோ மேக் உங்கள் பிரின்சிபல் கூட நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் வைங்க. ஸோ இதுதான் வந்து உங்கள் பீப்புள் கூட ஹேண்டில் பண்ணுறது, என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். ஸோ அது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகலாம். ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பேச போகிறோம், ஸ்டைஃபன். ஸோ ஸ்டைஃபன் பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம்.
நம்ம எப்படி ஒர்க்கு நல்லா இருக்கு, ஸ்டைஃபண்டே எனக்கு பே பண்ணாலும் பே பண்ணவே வேணாம், இருந்தாலும் நான் போய் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணலாமா, இல்ல ஸ்டைஃபண்ட் செம்ம அதிகமா பே பண்றாங்க அவங்க, பட் ஆனா ஒர்க் ரொம்ப எப்படி சொல்றது எனக்கு பெருசா கத்துக்க முடியாது, கத் அப்புறம் எப்படி நினைக்கலாம் வேலை இல்லையாம அவ்வளோ காசு தராங்கன்னு, பட் ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி ஒர்க் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன், நிறைய லேர்ன் பண்ண முடியாம இருக்கலாம். இல்ல ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்றதா, ஸ்டைஃபண்டும் எனக்கு நல்லா இருக்கணும், அதே மாதிரி ஒர்க்கும் நல்லா கத்துக்கணுமா. ஸோ இந்த டவுட் வரும். இன்னொரு டவுட் என்னன்னா எவ்வளோ வந்து கரெக்டான ஸ்டைஃபண்ட், அதுவே இங்க ஒரு பெரிய டவுட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டைஃபண்டில் நானும் தான் ஸ்டைஃபண்ட் வாங்கினேன், எல்லாரும் தான் ஸ்டைஃபண்ட் வாங்குவாங்க, பட் என்ன அந்த ஸ்டைஃபண்டோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டைஃபண்ட் வாங்கினாங்க, நாங்களே எவ்வளோ ஸ்டைஃபண்ட் வாங்கணும். ஸோ எங்களோட சின்ன டிப்ஸ் ஸ்டைஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸோ தாமோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொன்ன அந்த 3 ஆப்ஷனில் ஸ்டைஃபண்ட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதிகமாக இருக்கணுமா, இல்லை பேலன்ஸ்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும்? நம்ம ஆர்டிகல்ஷிப் போகிறதே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கற்றுக்க தான் போகிறோம். அங்கே நமக்கு வேறு ஸ்டைஃபண்ட் ஒரு அமௌண்ட்டாக தராங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டைஃபண்ட் ரொம்ப கம்மியாக இருக்க இதுக்கு போகக்கூடாது. ஒரு 2000 3000க்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் எப்பயுமே. ஏன்னா அங்கே ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன், வீக்லி ஒரு 5 டேஸ் 6 டேஸ் போகிறேன். அப்படிங்கும்போது 2000 3000ன்றது என்னோட பெட்ரோல் செலவுக்கே அது சரியா வராது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இது பண்றது? அன்லெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு இதை நம்பி இல்லை, எனக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, எனக்கு வேற இது என்கிட்ட மணி இதை நான் மேனேஜ் பண்ணிக்கோனா நீங்க அப்சல்யூட் நீங்க நினைக்கிறது பண்ணலாம். எனக்கு எக்ஸ்போஷர் முக்கியம்னா நீங்க போய்க்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 5000 அந்த இருக்க மாதிரி ஒரு ஃபார்ம்ல ஒரு நல்ல எக்ஸ்போஷர் இருக்க ஃபார்ம்ல போனீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்போஷரும் கிடைக்கும். அண்ட் அந்த ஸ்டைஃபண்ட் நிறைய இது பண்ண முடியாது, பட் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். டே டு டே பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் சின்ன சின்ன ஃபுட் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும். நம்ம ஒவ்வொரு டைமும் வீட்டில் இதுக்காக கேட்டுட்டு இது பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு சின்ன ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கலாம் இதுல, ஒவ்வொரு டைம் வெளில போய் கேட்டுட்டு இல்லாம. ஸோ ஐ திங்க் ஒரு 5000 அண்ட் அபோவ்ன்றது நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் என்னோட ஒப்பீனியன்ல. ஏன்னா இந்த ஏஜ் டைம்ல என்ன ஆகும்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி மேபி நம்ம இன்டர் கொஞ்சம் டர்ம்ஸ் வச்சிருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்க கேட்டால் 20,000 சம்பாதிக்கணுமா, சில பேர் அதிகமாக சம்பாதிக்கணுங்க. நீங்க எவ்வளோ போக எவ்வளோ போக சம்பளம் 2000. ஸோ அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, சைக்காலஜிக்கலி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அவ்வளோ ஸ்டைஃபன் கீழே போனீங்களும், அப்புறம் வீட்லயும் இந்த வயசுல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகும், வீட்டில் காசு கேட்கறதா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்றேன்னா பசங்களுக்கு தோணும், நிறையவே தோணும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு அட்வைஸ் பண்றேன், மோஸ்ட்லி ஒரு 5K மினிமம், அது ஒரு நல்ல அமௌண்ட் தான் ஆக்சுவலி. ஏன்னா சேலம்ல அந்த அமௌண்ட் தர மாதிரி சில ஃபர்ம்ஸ்லாம் இப்போ வந்துட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங்ல இல்லை, நான் சேர்றப்ப இல்லை, பட் இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே மாறிட்டு வர்றாங்க. ஆமா ஆக்சுவலி எங்க ஊர்ல நல்லா லேர்னிங் கர்வ் மாறிட்டு வருது, இப்போ எல்லாம் ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 5K கிட்ட. பட் ஆனா உங்க ஊர்ல அது ஆஃபர் பண்றாங்களா அது தெரியல. ஸோ உங்க ஊர்ல எவ்வளவு மினிமம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லா ஃபர்ம்ஸ் விசாரிச்சா தான் தெரியும். அங்க ஆர்டிகல்ஸ்கிட்ட பேசி பாருங்க அவங்க எவ்வளவு தராங்க. ஸோ கம்மியா இருக்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க என்ன கேட்டா, பிகாஸ் கூப்பிடுவாங்க, நல்லா இருக்கும், நிறைய சொல்லுவாங்க, பட்டு நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஒரு நம்ம எவ்வளவு கேட்கறோம்னா ஒரு 20-25% தான் நம்ம காம்பன்சேஷனே கேட்கறோம் நம்ம பார்க்குற ஒர்க்குக்கு. பிகாஸ் நீங்க ஸ்டாஃபோட நீங்க தான் ரொம்ப பயங்கரமா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கேட்கறது வந்து ஐயோ சாமி குத்தம் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க, ஐயோ காசுலாம் இப்படி கேட்கறது அப்படின்னா, அது உங்களோட ரைட் தான் ஆக்சுவலி, நல்ல ஒரு ஸ்டைஃபண்ட் இருக்கணுன்றது. பிகாஸ் நாம சொன்னாதான் அவங்க மாறுவாங்க. இப்போ நாமளும் அக்செப்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்க மாற மாட்டாங்க. எப்போ ஒருத்தர் அக்செப்ட் பண்ணியிருக்காரோ அவர்கிட்ட இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் அப்படி நடந்துட்டு இருக்கு. சில ஃபர்ம்ஸ் நல்லா ஆஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஒர்க் எக்ஸ்போஷர் முக்கியமான பாயிண்ட், ஆஃபர் பண்ண மட்டும் கிடையாது, ஒர்க் எக்ஸ்போஷர், கல்ச்சர் நல்லா இருக்கும். எல்லா ஸ்டைஃபன்றது ஒரு மெயின் பில்லர், பட் அதோட ஒர்க் லைஃபு ஒர்க் எக்ஸ்போஷர் அந்த கல்ச்சர் எல்லாமே சேர்ந்து தான் அந்த ஆஃபீஸ் இருக்கும். எல்லா ஆர்டிகல்ஸ் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டைஃபன்றது ஒரு நல்ல ஒரு ஆஸ்பெக்ட். பிகாஸ் அது கொடுக்குற ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்படி சொல்றது சொல்ல முடியாது வேர்ட்ஸ்ல. பிகாஸ் நீங்க இது வரைக்கும் சம்பாதிச்சிட்டே மாட்டீங்க, அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ஆக்சுவலி. அதோட ஹாப்பினஸ் இருக்காது, அதோட ஃப்ரீடம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட நீங்க போகலாம், வெளியே சாப்பிடலாம், அதை சேர்த்து வச்சு நிறைய நீங்க ஏர்ன் பண்ணலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இல்லை 5000 நான் ஸ்டைஃபண்ட் வாங்கினேன் என்னோட ஆஃபீஸில். எனக்கு 5000னா எனக்குலாம் கையும் புரியல காலம் புரியல, என்ன பண்ண போகிறது 5000 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பிகாஸ் 5000 இஸ்
பிக் டீல் அப்போ அந்த நான் ஃபர்ஸ்ட் இயர் அப்போ. செகண்ட் இயரில் 10K கொடுத்தாங்க, தேர்ட் இயரில் 12K கொடுத்தாங்க. ஸோ நான் இப்போ எல்லாமே செலவு பண்ணேனா, ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நீங்கள் அதிகமாக ஸ்டைஃபன் வச்சுருந்தீங்கன்னா, நான் என்ன பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில், ஸ்டாக்ஸில் கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணேன், சேவிங் பண்ணி வச்சுருந்தேன். நான் என்னோட ஸ்டைஃபண்டோட அமௌண்ட்டில் வச்சியே என்னோட இப்போ இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த லேப்டாப்பு ஆக்சுவலி நான் என் ஸ்டைஃபண்டில் தான் வாங்கினேன். சில டைம் எங்கள் வீட்டில் ஃபீஸ் கட்டுறதுக்கு டக்குன்னு காசு இருக்காது. ஸோ நான் சேர்த்து கொஞ்சம் காசு வச்சுருந்தேன், அதில் தான் ஃபைனல் ஃபீஸ்லாம் கட்டினேன், நான் கிளாஸஸ் வாங்கினேன். அப்புறம் வீட்டில் எனக்கு கூட பொறுமையாக தருவாங்க கிளாஸ் இருக்கிறப்ப. ஸோ பட் இந்த மாதிரி நிறைய எனக்கு என் ஸ்டைஃபண்ட் வச்சு நிறைய யூஸ் ஆச்சு, ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துச்சு. நான் கடைசியாக எங்கள் வீட்டில் காசு கேட்டது நான் இன்டர்மீடியட் படிக்கிறப்ப தான். அதுக்கப்புறம் காசே நான் கேட்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க டிபெண்டன்சி இல்லாமல் நீங்களே இருக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு தனி ஃபீல் தான் அது. நிறைய நீங்கள் ஸ்டைஃபன் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நல்ல, ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் தெரியாது, எடுத்தோடனே கம்மியான ஸ்டைஃபனில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீல் பண்ணுவாங்க, என்னடா இவ்வளோ தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு, என்னடா அது நமக்கு இவ்வளோ கம்மியாக இருக்குது, எல்லாரும் அதிகமாக ஏர்ன் பண்ண தராங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அதுக்கப்புறமேட்டு. ஸோ இதுதான் ஸ்டைஃபண்டோட என்னோட சின்ன டிப்ஸ் ஸ்டைஃபனில். ஸோ வேறு எதுவும் தாம உங்களுக்கு வேறு ஏதோ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுவேன். ஆல்சோ தான் ஸ்டைஃபன்னா ஸ்டைஃபன் மட்டுமே பார்த்து போகாதீங்க, உங்களுக்கு எக்ஸ்போஷர் பாருங்க, ஒர்க் என்விரான்மெண்ட் பாருங்க அப்படின்னு சொல்றேன். என்ன சொன்னா, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் 10K தந்தாலும் நீங்க ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட் சரியில்லை, உங்களுக்கு செட் ஆகலன்னா அது வேஸ்ட் தான். நீங்க போய் தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். ஸோ நீங்க எல்லாமே பார்த்து தான் இது பண்ணும். ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான் ஸ்டைஃபன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆஃபீஸ் பார்க்கும்போதே பாருங்க. எனக்கு தெரிஞ்ச ஆக்சுவலி ஒருத்தங்க 2-3 பேர் நிறைய பேர் நல்லா ஆஃபீஸ் ஸ்டைஃபன் ஆஃபர் பண்ணாங்க, பட் அங்கே கல்ச்சர் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இது ஒரு ஆஸ்பெக்டாக தான் நான் வச்சுக்கணும், அது ஒரு மெயின் மோட்டிவாக வச்சுக்கூடாது நீங்கள். ஆனால் அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், வேற ஒன்றும் இல்லை. தாமோ இப்போ ஆர்டிகல்ஷிப்பில் பண்ணுறோம், படிச்சுட்டு இருக்கோம், எல்லாமே முடிக்கிறோம். வெதர் வி கேன் மேனேஜ் எனி ரிலேஷன்ஷிப்? திறமை இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். திறமை பார்த்தீங்கன்னா இல்லை தாமோ, படிக்கணும், ஆபீஸ் ஒர்க் பண்ணணும், எல்லாமே கஷ்டம் தானா? கஷ்டம்ன்றீங்களா? நீங்க ஆபீஸ்க்கும் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டுமே சைடு பை சைடு ஈஸியா பண்ணலாம். அது பிரச்சனை வந்துடாதா தாமோ? என்னங்க இருக்க போதும் 2 வருஷம் 3 வருஷம் அங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை எதிர்பார்க்குறீங்க? இல்லப்பா சொல்றேன், நான் ஒரே இடம் ஒர்க் பண்ணா கலாய்க்க மாட்டாங்களா அப்புறமேட்டு? அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாம் சொல்லாது, பர்சனல் வச்சுக்கோ. முடிஞ்ச உடனே கல்யாண பத்திரிகை நீட்டு அவ்வளவுதான் இங்க பாருங்கன்ட்டு. சரி, ஏன்னா நிறைய டவுட் இருக்கலாம் நிறைய பேத்துக்கு, சொல்றேன். திறமை தான் உண்மையாலுமே. ஏன்னா கொஞ்சம் ஸோ ஜஸ்ட் ஃபன்னி கேள்வி, இது ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் என்ன பேச போறோம்னா, இந்த ஆர்டிகல்ஷிப் டைம்ல நான் வேற ஏதோ கோர்ஸ் பண்ணலாமா, ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா? சொல்லுங்க தம்மோ, அது பெட்டரா அப்படி பண்றது? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு டைம் அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க 10 o'clock போயிட்டு நீங்க 6:30 8 o'clock வரைக்கும் இருப்பாங்க. அது முடிச்சதான் அதுவே டயர்ட் ஆயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்ம எல்லாமே பண்ணுவோம், பட் ஓவர் தி பீரியட் நம்மளால கேரி ஆன் பண்ணி கொண்டு போக முடியாது அந்த இதை நம்மளால. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க, டைம் அவைலபிலிட்டி பாருங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் நான் எல்லாம் மேனேஜ் பண்ணுவேன், சாட்டர்டே சண்டே லீவ்ல நான் பார்த்துக்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா போங்க. அதெல்லாம் போகக்கூடாது அப்படிலாம் எதுவுமே இல்லை, நீங்க கண்டிப்பா போகலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாம்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துரு, ஸோ அதையும் நீங்க பாருங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிஏ ஃபைனல் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1 year ப்ரிப்பரேஷன் வச்சும் வேணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எந்த அட்டெம்ப்ட் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்க போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃப்ரேம் எல்லாமே செட் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. அதே மாதிரி நீங்க ஸ்கில் செட் வளர்க்குறேன் அந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் அது போங்க. எல்லாருமே சொல்றாங்க இதுக்கு இது கத்துக்கணும், அந்த மாதிரி போகாதீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிஏ முடிச்சுட்டு இந்த ஃபீல்ட்ல போறேன், அதுக்கு இந்த ஸ்கில் இருந்து எனக்கு செட் கரெக்டா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் நீங்க போகிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. சம்மந்தமே இல்லாத பண்ண டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஆக்சுவலி நாங்க முடிச்சப்ப நிறைய பேர் சொன்னாங்க நிறைய வேற பண்ணுங்க அந்த டைம்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் என்னன்னா இப்பதான் நீங்க எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க, அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வருமானே எனக்கு தெரியல. எனக்குலாம் இன்ட்ரெஸ்டே வரல. ஸோ அதனால நான் சொல்றேன். பட் ஆனால்
கத்துக்கிறதுனா கொஞ்சம் அளவுக்கு ஒரு அளவுக்கு ரிலேட்டடா இருக்கிறது கத்துக்கணும். சில பேர் சிஎஸ் பண்ண சொல்லுவாங்க, சிஎம்ஏ எல்லாம் பண்ண சொல்லுவாங்க ஆர்டிகல்ஷிப் டைம்ல. நாங்க பண்ணப்ப 3 இயர்ஸ் பண்ணப்ப இப்போ ஆனா அந்த டைம்ல ஆன்லைன் பேப்பர்ஸ் கிடையாது, செல்ஃப் பேஸ்ட் ஆன்லைன் மாடலே கிடையாது ஆக்சுவலி. இப்பதான் வந்திருக்கு, ஸ்பாம் வந்திருக்கு. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு புதுசா ஒரு கோர்ஸோ ஸ்கில்லோ கத்துக்கணுன்றது கிட்டத்தட்ட ஒரு சின்ன கடினமான லெவல் தான் நினைக்கிறேன். என்ன கேட்டா நீங்க பண்றவங்களாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. பட் அது ஒரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் எனக்கு தோணுது. உங்க ஆஃபீஸ் சுச்சுவேஷன்ஸ் நிறைய இருக்கு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நிறைய விஷயம் இருக்கு. பண்ணலாம்னா பண்ணலாம், பட் எல்லாமே மனசுல வச்சுட்டு பண்ணுங்க. பிகாஸ் நீங்க 4 பேப்பர் ஆன்லைன் பேப்பர் கிளியர் பண்ணும், அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபைனலுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க. பிகாஸ் 3 இயர்ஸ் முன்ன மாதிரி கிடையாது, 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே நீங்க ஒரு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பாம் அண்டு சிஏ ஃபைனல் ப்ரிப்பரேஷன், தென் இந்த கோர்சஸ் ஸ்கில் செட்ஸ்லாம் பாருங்க. பிகாஸ் நான் ஆஃபீஸில் நான் எக்ஸல் கற்றுக்கிறேன், அதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. எக்ஸலில் மேக்ரோஸ் கற்றுக்கிறேன், பவர் பிஐ கற்றுக்கிறேன், கோடிங் கற்றுக்கிறேன், நிறைய விஷயம் யூஸ் ஆகும். டேலி, சாஃப்ட்வேர், ஜோகோ, அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. எக்ஸ்ட்ராவா நீங்க ஆஃபீஸ்க்கு தேவைப்பட எல்லாமே சில இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கன்சிடர் எவ்ரிதிங், அதான் நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் எங்களோட ஒரு நல்ல பாயிண்ட். பிகாஸ் நம்ம நீங்களே சிஎஸ் ட்ரை பண்ணீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, அது என்ன ஆச்சு? சிஎஸ் ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணிட்டேன். பட் இந்த இன்டர் போகும்போது அந்த டைம்ல எனக்கு என்னாச்சுன்னா ஆஃபீஸ் ஒர்க்கும் இருந்துச்சு. கரெக்டாக அது செப்டம்பர் அந்த ஆடிட் டைம், டியூ டேட் அந்த டைமும் வந்துச்சு. ஸோ எனக்கு இது ஆஃபீஸ் முடிச்சு போகும்போது எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக எனக்கு படிக்கவே தோணல. அண்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் எப்படி போகணும், எனக்கு சிஎஸ்ல இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதுதான் எனக்கு ஒரு உண்மையான விஷயம். ஸோ அது அப்படியே நான் விட்டுட்டேன். அது அப்புறமே நான் இன்னும் அது படிக்கல, எதுவுமே பண்ணல. ஃபவுண்டேஷன் மட்டும் தான் அதில் நான் முடிச்சேன் அது. ஸோ அதனால சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவைலபிலிட்டி அதெல்லாமே பாருங்க. அண்ட் ஆல்சோ எல்லாமே கன்சிடர் பண்ணிட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் எங்களோட. ஸ்டார்டிங்ல போடும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட்ல நம்ம பண்ணிடுவோம். பட் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆனால் தான் இது பண்ண முடியும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ண சிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ்ல முடிகிறது இல்லை. ஒரு 6 மந்த்ஸ் நீங்க அது ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது 2-3 வீக்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்க மனசுல வச்சுட்டு பண்ணாதீங்க. உங்களால கன்சிஸ்டன்டா 6 மந்த்ஸ் உங்களால பண்ண முடியுமா, ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, அது நீங்க பாருங்க. ஸோ எல்லாமே எல்லாத்துக்குமே சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. அதில் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல ஹேபிட் பில்ட் பண்ண பாருங்க இந்த ஒரு 2 இயர்ஸ். பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திங். எப்படி சொல்றதுன்னா, சீக்கிரமா எந்திரிக்கிறது, சீக்கிரமா தூங்குறது, அதுவே ஒரு நல்ல ஹேபிட் தான் என்ன கேட்டா. பிகாஸ் நம்ம காலையிலேருந்து கண்டினியூஸாக சிஸ்டம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எனக்குலாம் ஆக்சுவலி இன்டர் முடிச்சோன்னே புதுசு சிஸ்டம், ஏன்னா ஆக்சுவலி நான் லேப்டாப் யூஸ் பண்ணது கிடையாது, வீட்டில் லேப்டாப்பே கிடையாது அப்போ. ஸோ புதுசாக சிஸ்டம் பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு ஹெடேக் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப, புதுசாக சிஸ்டம் பார்க்க ஆரம்பிச்சதுனால. ஸோ இந்த மாதிரி சில சில பேத்துக்குலாம் நடக்கலாம். ஸோ அதனால நேற்றுமே சிஸ்டம் பார்த்துட்டு இருப்பீங்க, அப்புறம் நைட்டு வந்து நான் ஃபோன் பார்ப்பேன், நைட்டு வந்து நான் சீரியஸ் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பாருங்க. மிக சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எந்திரிங்க. அப்புறம் தயவு செஞ்சு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. ஏன்னா தமோ நீங்கள் இன்டருக்கு முன்னாடி எவ்வளோ கேஜி இருந்திருப்பீங்க, இப்போ எவ்வளோ கேஜி இருந்திருக்கீங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இன்டர் ஃபர்ஸ்ட் ஒரு 58 அந்த மாதிரி இருந்தேன். அப்புறமேட்டு இன்டர் ஃபர்ஸ்ட் இயர்லாம் பார்க்கும்போது நான் 65, கிட்ட 67 அந்த மாதிரி கிட்ட போயிட்டேன். ரொம்ப ஒபீஸா ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்தேன். அப்புறமேட்டு ஒரு செகண்ட் இயர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீட்டில் குறைஞ்சேன். என்ன அது அதுவும் பார்த்தீங்கன்னா நானா குறையில, போக போக அதே தானே குறைஞ்சிருச்சு இப்படி இருக்கும்போது. ஸோ இது பட் ஆனா ஆ, கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும் எல்லாமே. ஏன்னா நீங்க ஒரே இடத்துல ஒர்க் பண்றீங்க, பெருசா பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாட்டீங்க. நீங்க லேட்டா எழுந்திரிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு உங்க லைஃப் ஸ்டைல் அப்படியே மாறிடும் உங்களுக்கு. ஸோ நீங்க மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு சின்ன ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போது எனக்கு பொறுத்து ரொம்ப அட்வைசபிளான ஒரு விஷயம் தான். அது ஆக்சுவலி ஏன்னா கண்டிப்பா நீங்க மேண்டேட்ரி. ஒரு லாங் லாங் டியூரேஷன் நீங்க உட்காந்துட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு பேக் போன் ஸ்பைனல் எல்லாமே இதாகும் உங்களுக்கு அது. ஸோ நீங்க கண்டிப்பா அது எல்லாமே கேர் பண்ணிக்கணும். ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஏன்னா நம்ம ஒரு யூடியூப் ஷார்ட்ஸே போல, உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுமா ஆர்டிகல் ஷிப் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாருமே நல்லா வெயிட் கெயின் நாங்கள் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி. இது என்ன ஒரு ஒரு மந்த்ரா. ஏன்னா மந்த்ரா கிடையாது, நம்ம கிட்டத்தட்ட என்ன சொல்றது, ஒரே இடத்துல இருக்கிறோம் நம்ம, சரிங்களா? ஒரே உட்காந்து ஒர்க் பண்றோம், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே கிடையாது. நீங்க வேற ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெளியே நிறைய சாப்பிட ஆரம்பிப்பீங்க. நான் நல்லா சொல்றேன், இன்கேஸ் ஆடிட்ஸ் போக ஆரம்பிச்சிங்கன்னா வெளியே சாப்பிட்றது அவன் நாட் அட்வைசபிள் தானே ஹோம் ஃபுட்டோட. ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒரு விளையாடுங்க, அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, நிறைய கார்டியோ பண்ணுங்க, வாக்கிங் ஜாகிங் நிறைய இருக்கு. ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி மேண்டேட்டரியா ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் இட்ஸ்
லைக் இது ஒரு லாங் டேர்ம் போன நல்ல ஒரு ஹேபிட் தான். ஸோ இந்த மாதிரி பில்ட் பண்ணுங்க, புக்ஸ் படிங்க. ஸோ உங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ், நல்ல ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க ஆர்டிகல்ஷிப் பீரியட். பிகாஸ் இந்த ஆர்டிகல்ஷிப் பீரியட் என்ன பண்ணோம்னா, எப்படி சொல்றதுன்னா, ஒரு கோல் இல்லாத மாதிரி நம்ம போயிடுவோம். ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவோம். எந்த ஒர்க்குமே இருக்காது மோஸ்ட்லி. நமக்கு படிச்சு முடிச்சிருவோம், ஆஃபீஸ் ஒர்க் மட்டும்தான் இருக்கும். ஒரு மாதிரி என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால ஒரு நல்ல ஹேபிட் ஃபார்ம் பண்ணுங்க, நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுவீங்க, நான் ஒரு 8 hours ஒர்க் பண்றேன், மார்னிங் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா தூங்க கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்க. தூங்காதீங்க. ஒரு 6 o'clock எழுந்திரிங்க. ஒரு சின்ன ஒரு வாக்காச்சும் போங்க. இல்ல ஒரு ஃப்ரெஷர் மார்னிங் டைம் இருந்துச்சு, ஒரு ஃப்ரெஷர் பிரீத் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ பார்க்க சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும், பட் இட் மேட்டர்ஸ் மோர். ம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலி நான் அதே இன்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா, சொல்லு சொல்லு. நீங்க இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இது மட்டும் இல்ல, சிகாசா ஈவெண்ட்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு ம் நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆஃபீஸ்ல ஒரு 10 பேர் அவங்க கூட பழகுறீங்க, எல்லாம் பண்றீங்க. கடைசி வரைக்கும் நீங்க சிஏ ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு 10 பேர் கூட தான் நீங்க பண்ணணும்னு இல்ல. ஏன்னா சிஏ ஆனதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நெட்வொர்க்கிங் எல்லாமே இது பண்ணும். ஸோ சிகாசா ஈவெண்ட் எல்லாமே நீங்க இது பண்ணீங்கன்னா, உங்க லெவல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்து கூடயும் நீங்க பழகுவீங்க. உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆஃபீஸ்ல இருக்கவங்க நீங்க பேசுனீங்கன்னா, அவங்க என்ன பண்றாங்க? அவங்க என்ன மாரி ஒர்க் பண்றாங்க? அதெல்லாம் அதுவும் நீங்க கத்துக்குவீங்க. ஸோ இந்த மாரி நெட்வொர்க் பில்ட் பண்றதையும் நீங்க வச்சுக்கோங்க. ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது எல்லாமே. அது ஒரு இம்பார்ட்டன்டான மேட்டர். ஆமா, அது ஒரு முக்கியமான மேட்ரு. சிகாசானா என்னன்னு கேட்காதீங்க பயப்பா. என்னன்னு சொல்லிடுறேன். சிகாசானா எஸ் ஃபார் சதன், ஐ ஃபார் சதன் இந்தியன். காசாக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன். சில பேத்துக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா என்னன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம ஐசிஏ. எப்படி சொல்றோம்னா, இப்போ நம்ம சதர்ன் ரீஜன்ல சிகாசான்னு சொல்லுவாங்க, நார்த்தில் போயிட்டா நிகாசான்னுவாங்க. அந்த காசா மட்டும் இருக்கும். என்ஐ நார்த் இந்தியன், ஈஸ்ட்டுக்கு இஐன்னு இருக்கும், சென்ட்ரலுக்கு சிஐன்னு இருக்கும், வெஸ்ட்டுக்கு டபிள்யூஐன்னு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணா நான் தப்பா பண்ணிடுவேன், அதனால தான் இப்படி சொல்றேன் நான். சண்டைக்கு வந்துடுறாங்க என்கிட்ட. ஸோ சதர்ன் இந்தியாவில் ஃபுல்லாகவே சிகாசான்னு சொல்லுவோம். ஸோ என்னன்னா, நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, ஸ்டூடெண்ட்ஸே ஒரு ஒரு சிஏ நமக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், சேர்மேனு. அது கீழே வைஸ் சேர்மேன், செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டர், நியூஸ் லெட்டர் எடிட்டர். ஸோ இந்த மாதிரி சில ரோல்ஸ்லாம் இருக்கும் அந்த கமிட்டியில். இவங்க மெயின் பர்பஸ் என்னன்னா, நம்ம காலேஜ் தான் இல்லை காலேஜில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கமிட்டி இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி அதே தான் இங்கே நம்ம ஐசிஏலையும் இருக்குது. ஷாக் ஆகாதீங்க, இருக்குது. ஸோ அதனால அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பிரான்ச் விசிட் பண்ணுங்க மஸ்ட், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேரோட எக்ஸ்போஷர் கிடைக்கும், நெட்வொர்க் பில்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிகாசா ஈவெண்ட்ஸ் நீங்கள் எப்பயுமே எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எல்லா ஒரு பிரான்ச்சுக்குமே. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், அந்த ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணுங்கள், அதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் சிகாசா. அங்கே ஒரு நெட்வொர்க் உங்களுக்கு நல்லா கிரியேட் ஆகும். உங்களுக்கும் போர் அடிக்கும் ரொம்ப ஆர்டிகல்ஷிப்ல இருந்து அங்கே போனால் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க, கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, யூத் ஃபெஸ்ட் நடத்துவாங்க, நிறைய விஷயம், செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஸ்டடி சர்க்கிள் கண்டக்ட் பண்ணுவாங்க, நிறைய விஷயம் நடக்கும். ஃப்ரீ செமினார்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க, கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் பிரான்ச்குள்ள போனீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் நடக்கும். அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஆர்டிகல்ஷிப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது முக்கியமான சில பாயிண்ட்ஸ். ஸோ ஹேபிட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் புதுசாக பில்ட் பண்ணலாமா, கோர்சஸ் பண்ணலாமா, ஸோ எல்லாமே நாங்கள் இந்த இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செக்மெண்ட் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட், ஸோ தாமோ, இப்போ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியாச்சு, இன்ட்ரோம் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் சொன்னோம், இதெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ விஷயம் சொல்கிறோம். ஸோ இப்போ லைஃப் நம்ம என்ஜாயே பண்ண முடியாதா? கண்டிப்பா என்ஜாய் பண்ணும். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆஃபீஸ் போனா நீங்க லேர்ன் பண்ணும், முடிச்சு நீங்க இந்த ஒர்க்லாம் பண்ணுங்க, படிங்க, அந்த மாதிரிலாம். நானும் அதை சொல்றேன், படிங்க. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்க என்ஜாய் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போங்க, வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நான் ஒன்றும் மிஷினே இல்லை, தினைக்கும் ஒரே ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கு இதே மாதிரி போயிட்டு இருக்கிறதுக்கு. நமக்குன்னு ஒரு பர்சனல் லைஃபும் இருக்குது, அதையும் நம்ம பார்த்தாகணும். ஸோ ஆஃபீஸ் மட்டும் லைஃப் இல்லை, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க, அப்புறம் ஃபேமிலி டைம் என்ஜாய் பண்ணுங்க, எல்லாத்து கூடயுமே பேசுங்க. அண்ட் எல்லாமே இருக்கணும், ஆஃபீஸ் மட்டும் லைஃப் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அப்படி எடுத்துப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியும், ஒருத்தன் 8 மணி வரைக்கும் ஆஃபீஸ்லேருந்து வரமாட்டான். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். அவ்வளோ டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ண நினச்சினா பண்ணலாம், தப்புன்னு நான் சொல்லலை. பட் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, பர்சனல் லைஃப் இருக்குது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா
எங்கள் வீட்டிலலாம் நம்ம நேருக்குமே ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 8 மணி நேரம் படிச்சுட்டு இருந்தோம். இப்போ ஆஃபீஸும் போயிட்டு அதுவும் அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிட்டு வீட்லயே பேசாமல் நம்ம போனால் தம்பி நீ யாருப்பான்னு கேட்பாங்க அப்புறம். அந்த மாதிரிலாம் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. என்னடா இவ்வளோ ஒர்க் பண்ணி பேசாமல் இருக்கிறான் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க நம்மளை பற்றி. ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஃபேமிலி தான் எல்லாமே. உங்களுக்கோசரம் நீங்கள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, எத்தனை அட்டம்ஸ் எடுத்திருப்பீங்க, உங்களை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களை வேலை சொல்ல மாட்டாங்க படிக்கிறப்ப, உங்களுக்கு எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. முக்கியமான ஒரு மேட்டர், உங்கள் பர்சனலுக்குன்னு ஒரு லைஃப் டைம் ஒதுக்குங்க. என்ஜாய் பண்ணுங்க. மெயினாக ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போங்க. அந்த ஆஸ்பெக்டை நல்லா, ஏன்னா பிகாஸ் எல்லாமே இப்போ நம்ம பண்ணுறது எதுக்குன்னா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லி தான். பிகாஸ் நீங்கள் சேக்குள்ளே வந்துட்டீங்கன்னா அது டைல்யூட்டே ஆகிடும். கிட்டத்தட்ட எல்லாமே டைல்யூட் ஆகிற ஸ்டேஜ்க்கு போகிற மாதிரி தள்ளப்படுவீங்க. பிகாஸ் அவ்வளோ படிப்பீங்க, அவ்வளோ ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்காமல் என்ஜாய், டேக் சம் டைம், என்ஜாய் த லைஃப். ஸோ மேண்டேட்ரி என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு பாயிண்ட். வேறு ஏதோ பாயிண்ட் ஆட் பண்ணுமா நமக்கு? அண்ட் ஆல்சோ நிறைய பேர் சொல்லுவீங்க எனக்கு ஆஃபீஸ்லேயே டைம் சரியா போயிடுது, டைம் கிடைக்கலன்ட்டு. ஆக்சுவலி நம்ம நினைச்சா அது பண்ணலாம், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். வீக்கெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டியூ டேட்ல ஒரு 10 days நீங்கள் மிஞ்சி போனால் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு 9 o'clock ஆரம்பிச்சு 8 o'clock 8:30 இன்னும் சில ஆப்ஷன் 10 o'clock வரைக்கும் கூட போகும். ஸோ டியூ டேட்ல ஒரு 10 days நீங்கள் ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணலாம், எனக்கு ஃபேமிலி கூட பேச முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியலன்ட்டு. ஆனால் ஹோல் இயரும் நீங்கள் அப்படியே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு வேளை நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தான் உங்களை ஏமாத்திட்டு இருக்க மாதிரி. அது டைம் இல்லைன்ட்டு டைம் அங்கே தான் இருக்குது, நாம யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம். கரெக்ட். பிகாஸ் பெஸ்ட் டைம் ஃபியூச்சர்ஸில் கிடையாது, இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம இருக்கிறது தான் பெஸ்ட் டைம். ஸோ என்ஜாய் பண்ணுறது தப்பு கிடையாது. ஏன்னா டாக்ஸார் டைம்ஸில் நான்லாம் 9 o'clock காலைல போயிட்டு நைட்டு 10 மணிக்கெலாம் நான் வந்திருக்கேன். அந்த மாதிரி டைம்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வேறு வழியே கிடையாது, ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். ஸோ சில இது இருக்குது. அதுக்குன்னு ஷாக் ஆகாதீங்கப்பா, 10 மணி வரைக்கும் வேலை பார்க்கணும்னு சொன்னதுக்கு. டியூ டேட்டில் மட்டும்தான் ஒரு 10 நாள் அப்படி தான் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஸோ இதுதான் ஒரு பாயிண்ட். ஸோ ஸோ ஃபைனல் செக்மெண்ட் போகலாம். ஸோ தான் எப்போ வந்து இப்போ நம்ம ஸ்பாம் கிளியர் பண்ணணும், அதே மாதிரி எப்போ ஃபைனலோட என்ன சொல்கிறது ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்ணணும், எது பெஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் வேணும் என்ன சொன்னால் சிஏ ஃபைனல் எந்த அட்டம் நம்ம அப்பியர் ஆகிறோன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் Jan 26 அப்பியர் ஆகணும் டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு 1 year டைம் எடுத்துக்கிறேன் சிஏ ஃபைனல் ப்ரிப்பரேஷனுக்காக. ஸோ அது ஒரு 1 year வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ நீங்கள் ஸ்பாம்னா உங்களுக்கு 4 செட் இருக்குது. ஸோ ஒவ்வொரு செட்டுக்கும் நீங்கள் 2 months டைம் வச்சிங்கன்னா ஒரு 8 months அது ஒரு டைம். அது இந்த 8 months + 12 months ஒரு 20 months வச்சுக்கோங்க. நீங்க போய் ஒரு ஆஃபீஸ் போய் செட் ஆகுது, அது ஒரு 3 months ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு 24 months கவர் ஆயிடுது. ஸோ நான் ஒரு 3-4 months நீங்க ஃபர்ஸ்ட் போன ஆஃபீஸ் செட் ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்பாம் எடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஆஃபீஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அது செட் கம்ஃபர்டபுளான ஒரு இதுக்கு நம்ம மாறலாம். அதுக்கப்புறம் நம்ம புக்ஸ் எடுக்கலாம்னு நான் சொல்ல வருவேன் ஸ்பாம்க்கு. ஒரு 3-4 months கழிச்சு நீங்க எடுங்க. ஒரு ஆக்சுவலி நீங்க ஸ்பாம்னா 2 months ஒன்ஸ் எழுதலாமான்னு தான், அப்படி எழுதணுமான்னு கேட்கலாம். பட் அப்படி இல்ல. நீங்க மந்த்லி ஒன்ஸும் எழுதலாம். அது உங்களோட ஓன் டைம் தான் நீங்க எடுத்துக்கிறது. நான் ஒரு சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு 3-4 months கழிச்சு எடுத்து நீங்க கண்டினியூஸா அப்படி ப்ரிப்பரேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒரு 4 பேப்பரையும் முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் இயர் ஓரளவுக்கு நீங்க ஒரு 2 to 3 months, ஏன்னா பிகாஸ் டாக்ஸ் ஆடிட் டைம் வரும். ஸோ அந்த டைம்ல நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல ஒதுக்கி பார்த்தீங்கன்னா கடைசியில் கிட்டத்தட்ட ஒரு 6 months 8 months வரும். நீங்கள் ஸ்பாம் கிளியர் பண்ணி கிட்டத்தட்ட வச்சுக்கோங்க, ஒரு 6 months வச்சுக்கோங்க ஷுவராக. பிகாஸ் 6 months உங்களுக்கு வந்து எழுத முடியாது எக்ஸாம். 6 months ஆனால் தான் அப்பீர் ஆக முடியும். ஸோ இதே ஒரு 1 year கேப் இருக்குது. நாங்களாம் ப்ரிப்பரேஷன் டைம் 1 year தான் வச்சுக்கிட்டோம் சிஏ ஃபைனலுக்கு. ஸோ நீங்களும் அது ஃபாலோ பண்ணலாம், பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன் இன்னொன்று சொல்கிறேன், சில பேர்லாம் ஸ்டார்டிங்லேயே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று சொல்லிட்டுமா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயும் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாலேஜ் இருக்கும். பட் நீங்கள் ஒரு 4 monthsக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. மறுபடியும் ஒரு ரிவிஷன் அதுக்குன்னு தனியாக பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கும் உங்கள் ப்ரிப்பரேஷன் டைமு ஒரு ஸ்டேபிளாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப முன்னாடியும் இருக்காது. ஒரு கரெக்டான லெவலில் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். நாங்கள் எடுத்து 1 year 1 yearே நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் கிளாஸ் பார்த்தது எல்லாமே ரிவிஷன் டைம் எடுக்கிறப்ப ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அது அப்புறம் மறுபடியும் நாங்கள் ரிவிஷன் வீடியோ பார்த்து மறுபடியும் புக்ஸ் அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஒரு எஃபெக்டும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலும்
அதுக்கு சின்ன இந்த ஒரு காஸ்ட் நீ கொடுத்தாகணும். பட் ஆனால் படிக்கிறதுனால வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு இது ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான டைம் உங்களுக்கு எவ்வளோ படிக்க முடியும்னு தெரியுதோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் என்ன கேட்டால் அந்த 6 months ஆர்டிகல்ஷிப் முடிய போகுதுன்னா அதுக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சு. பிகாஸ் 6 months இருக்கும். நீங்கள் 1 month எம்சிஎஸ் ஐடிடி போட்டுருவீங்க, அதிலே ஒரு மந்த்ஸ் காலி ஆகிடும். இப்போ 11 months தான் இருக்கும். 11 months மேபி ஒரு மந்த்ஸ் 12 1 year வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே பொறுத்து அவங்களோட பெஸ்ட். 1 year வச்சுக்கோங்க பெஸ்ட்டு. ஸோ இதான் பர்ஃபெக்ட் டைம் டு. ஸோ வேறு ஏதோ பாயிண்ட்ஸ் இருக்கா தாமோதர்? அவ்வளோதான். அவ்வளோ. ஸோ இதுதான் நாங்கள் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், மொத்த ஆர்டிகல்ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸ், என்னென்னலாம் பண்ணோம், நாங்கள் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், என்னென்ன சேலஞ்சஸ், எங்களோட டிப்ஸ் என்ன, லேர்னிங்ஸ் என்ன, என்னென்னலாம் நீங்கள் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட 3 years 2.5ன்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் நான் எக்ஸாம் லீவ் வாங்கியிருக்கோம். ஸோ எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்டர் முடிச்சிருக்கீங்க அப்படி இருந்தால், இல்லை இன்டர் எழுதிட்டு இருக்கீங்க, எழுத போகிறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணினா தான் நான் எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸும் நான் இன்வைட் பண்ணுவேன், அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் வியூஸ் போகிற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ மேண்டேட்டரியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோ நிறைய பார்க்குறேன். இதே நிறைய இன்டர்வியூஸ் அண்ட் நிறைய டிப்ஸோட மறுபடியும் சந்திக்கிறேன். ஸோ பாய். தேங்க்யூ தாமோதரன் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ சஞ்சய், இன்வைட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாய்.